நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. திரைப்படத்தையே புரட்டி போட்ட 3 ராஜாக்களை தந்த ஊர் இந்த தேனி மாவட்டம். வேற எந்த மாவட்டத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு. அதில் முதலில் ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா, பாளையம் பண்ணப்புறம் சின்ன தாயி பெத்த மகன் சின்ன முத்து ஏறிய வராண்டு. ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ. அது மட்டும் இல்லை, முதல் படத்துக்கு மியூசிக் அடிக்கும் பொழுது கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஆரம்பிக்கிறாரு, எல்லாம் ரெக்கார்டிங். பஞ்சு அருணாச்சலம் தயாரிக்கிற படம். அந்த படத்துக்கு ரெக்கார்டிங் புதுசாக புக் பண்ண மியூசிக் டைரக்டர். ராரி ராரி ராரோ ராரி ராரி ராரோ ஏன் மச்சான ஏன் மச்சான. கரண்ட் ஆஃப். தயாரிப்பாளர் என்ன நினச்சிருப்பார், இந்த மியூசிக் டைரக்டர் வேணாமடா, 2வது வரியிலே கரண்ட் கட் ஆயிடுச்சு, வேறு யாராவது மாற்றி போடுங்கன்னு கண்டிப்பாக ஒரு 20 ஜோசியக்காரனாவது அவரை பயமுறுத்தியிருப்பேன். ஆனால் அதையும் மீறி பஞ்சு அருணாச்சலம் இன்னும் 50 தடவை கரண்ட்டு கட்டானாலும் சரி, இந்த இசையமைப்பாளர் தான் என் படத்துக்கு மியூசிக் போடணும்னு சொல்லி அன்று டேனியல் ராஜா என்ற வாழ்க்கையை தொடங்கிய இசைஞானி இளையராஜாவை தந்த பண்ணப்புறம் இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கு. வெறும் நாட்டுப்புற பாட்டில் மட்டும் அவர் கெட்டிக்காரர் இல்லை, அழகான மெல்லிசை. ஒரு இசையமைப்பாளருடைய கஷ்டம் என்னங்கிறத கரகாட்டக்காரனில் டைட்டில் சாங்கில் படிச்சிருப்பார். பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கும் நான் பாடுபட்டேன், அந்த பாட்டுக்கள் பலவிதந்தான். காளையர்கள் காதல் கண்ணியரை கவர்ந்திட பாடல் கேட்டார்கள், ஏழைகளும் ஏவல் அடிமைகளாய் இருப்பதை பாடச் சொன்னார்கள். கதவோரம் கேட்டிடும் கட்டில் பாடலின் மெட்டு போடச் சொன்னார்கள். தெருவோரம் கேட்டிட திருவாசகம் தேவாரம் கேட்டார்கள். நான் படும் பாடுகள் அந்த ஏடுகள் அதை எழுதினாலும் முடிந்திடாது. பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கும் நான் பாடுபட்டேன், அந்த பாட்டுக்கள் பலவிதந்தான். இந்த இசையமைப்பாளருக்கு தான் இன்னைக்கு தேசிய விருது தாரை தப்பட்டை என்ற படத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதை விட 4 இளைஞர்கள் பாடுறான், லந்து பண்ணி பாடுற பாட்டு, அதை சண்முக பிரியா ராகத்தில் போட்டார் பாருங்க, பாண்டியராஜன் படத்தில். காதல் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா, யாராரோ காதலிச்சு ஒரு படலை ஒன்றும் சரிப்படலை, வாழ்க்கையிலே ஒன்றும் சுகப்படலை, காதலை படம் எடுத்தா ஓடுமுங்க, வீட்டிலே அதை பாடுங்க, பொண்டாட்டிய லவ் பண்ணு, அவன் கதையை கேளு முடிவை பாரு, கடைசியில் சேராம வாழாம செத்தாங்க, எனக்கு இந்த காதல் கசக்குதையா. சண்முக பிரியா ராகத்தில் அழகா பாண்டியராஜன் படத்தில் போட்டார். கர்நாடக சங்கீதம், மெல்லிசை, வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாத்துலேயும் பாண்டித்தியம் பெற்று 5 முறை தேசிய விருது வாங்கி, அதே மாதிரி மேஸ்ட்ரோ லண்டனில் அந்த இசையை அமைத்து கொடுத்து மேஸ்ட்ரோ என்ற பட்டத்தை பெற்று இந்த தேனி மாவட்டத்திற்கு சிறப்பு தேடி தந்த இசைஞானி இளையராஜா. சமுதாயம் பெண்மையை போற்றுகிறதா தூற்றுகிறதா?
இந்த சமுதாயத்தில் பெண்கள் மதிக்கப்படுறாங்களா மிதிக்கப்படுறாங்களா, அதுதான் தலைப்பு. ஐயா, சாதாரணமாக தெருவில் நடந்து போகையில் வீட்டு வாசலில் பெண்கள் போட்டிருக்க கோலத்தையே மிதிக்க தயங்குற இந்த சமுதாயமாக பெண்களை மிதிக்க போகுது? இதுதான் சார் என்னுடைய கேள்வி. இந்த சமுதாயம் பெண்களை தெய்வமாக பார்க்குது சார். அங்கே கோயிலில் கருவறைக்குள்ளார தெய்வம் சார். இந்த சமுதாயத்தினுடைய பிறப்பிடமே அந்த கருவறை தான் சார். பெண்களை மதிக்கிறோன்றதுலேருந்து ஒரு படி மேலே போய் இந்த சமுதாயம் பெண்களை தெய்வமாக மதிக்கிறது சார். அதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய உண்மை, வேற ஒன்றும் கிடையாது சார். இப்போ சமீபத்தில் நம்ம தேசப்பிதாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து கூறும் விதமாக ஒரு படம் வந்துச்சு சார், காந்தின்னு சொல்லிட்டு. அந்த படத்தினுடைய இயக்குனர் வெளிநாட்டுக்காரர், அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் வெளிநாட்டுக்காரர், அந்த படத்தில் கோட்சேயா நடித்தவர் வெளிநாட்டுக்காரர். இவ்வளவு ஏன் சார், அந்த படத்தில் காந்தியாக நடித்தவர் கூட வெளிநாட்டுக்காரர் சார். ஆனால் அந்த படத்தில் கஸ்தூரிபாய் அம்மையாராக நடித்தவர் இந்தியாவில் மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி சார். இந்த செய்தி வெளியே வந்த உடனே அந்த இயக்குனர்கிட்ட போய் கேட்குறாங்க, சார் நீங்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்காரவங்க, அந்த அம்மாவை மட்டும் ஏன் சார் இந்தியாவிலிருந்து எடுத்து போட்டிங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு இந்திய பெண்ணாக கதாபாத்திரம் ஏற்று நடிப்பதற்கு கூட உங்கள் நாட்டு பெண்களை விட்டால் வேறு யாருக்கும் தகுதி கிடையாதுடா அப்படின்னு சொன்னார் சார். எவ்வளோ விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் சார். ஒரு முறை விவேகானந்தர் வெளிநாட்டு பயணம் போயிருக்கார் சார். அங்கே இருக்க பத்திரிக்கைக்காரங்க அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா உங்கள் ஊரில் இளைய சமுதாயம் இருக்குது, எங்கள் ஊரில் இளைய சமுதாயம் இருக்குது, உங்கள் ஊர் இளைய சமுதாயத்துக்கும் எங்கள் ஊர் இளைய சமுதாயத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், உங்கள் ஊரில் இருக்க இளைய சமுதாயம் அவங்க பெற்ற தாயை தவிர அனைவரையும் மனைவியாக பார்க்கிறார்கள். எங்கள் ஊரில் இருக்க இளைய சமுதாயம் அவர்கள் கட்டிய மனைவியை தவிர அனைவரையுமே தாயாக பார்க்கிறார்கள் சொன்னார் சார். இதை விட ஒரு பெருமை என்னுடைய பெண்களுக்கு தேவையா சார்? இவ்வளவு நேரம் அந்த பக்கம் இருக்க 7 பேர் மிதிக்கிறாங்கன்னு பேசினாங்களே, இந்த கூட்டத்தில் இருக்க கல்யாணமான எங்கள் அன்னைமார்களை மட்டும் நான் பார்த்து கேட்குறேன், உங்கள் வீட்டுக்கார அம்மாவோட அக்கா தங்கச்சி யாராவது மதிக்காமல் இருந்திருக்கீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கள, உங்கள் வீட்டுக்கார அம்மாவோட அக்கா தங்கச்சி நீங்கள் மதிக்காமல் இருந்திருக்கீங்களா? எதுக்கு அப்படி நூதனமான ஒரு கேள்வியை கேட்குற? வீட்டுக்காரம்மா கூட பிறந்த அக்கா தங்கச்சியை மதிப்பியா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஊரில் மாதிரி அந்த வீட்டுக்காரம்மா கூட பிறந்த தங்கச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கான் பாருங்க, கொழுந்தியா. அடே அப்பா, அற்புதமான பேர் அது. அதாவது நம்ம ஊரில் தான் நீங்கள் பார்க்கலாம், இந்த மாமனும் கொழுந்தியாளுகளும் பேசிக்கிறத பார்க்கணுமே. என்ன கொழுந்தியார, என்ன மாமனை ஒன்றும் கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படிமா. ஆமாம், எங்கள் அக்காவை கொடுத்ததே அதிகம், நாங்கள் வேறையாக்கேன் அப்படிங்க. சும்மா உங்கள் அக்கா குழம்பு வச்சா இப்படி ரசம் வச்சு நீ தரமாட்டியாக்க? ஆமாம், ரசத்தை கொதிக்க வச்சு உங்கள் தலையில் கொதிக்க கொதிக்க ஊற்றுனா நல்லா இருக்கும். கிண்டலும் கேலியும் தான் நடக்குமே ஒழிய வேறு அசம்பாவிதம் எதுவும் நடக்காது. உலகத்திலே இந்த மாமன் கொழுந்தியா மச்சினை மாப்பிள்ளைய பேசி லந்து பண்ணுற மாதிரி தமிழனுக்கு இணையாக உலகத்தில் வேறு எந்த சமுதாயமும் கிடையாது. ஓட்டப்பந்தயத்தில் என்னதான் கால் 2 வேகமாக ஓடினாலும் பரிசு என்னமோ கைக்கு தான் சார் கிடைக்கிது. அது மாதிரி தான் சார் ஒரு சமுதாயத்தில் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஆண்கள் கால்களாக இருந்து எவ்வளவு பாடுபட்டாலும் அந்த குடும்ப முன்னேற்றத்திற்கு கிடைக்கக்கூடிய பரிசை எங்கள் வீட்டு பெண்களுடைய கையால் வாங்க வச்சு அழகு பார்க்குற சமுதாயத்தில் இன்றைக்கி ஆண்கள் இருக்காங்க சார். உண்மைதான். நான் நல்லா மேடையில் பேசினா யாரை பாராட்டுவாங்க தெரியுமா? எங்கள் அம்மாவை. எந்த மகராட்சி பெத்த பிள்ளையோ இப்படி பேசுதே, எம்புட்டு பாட்டு எம்புட்டு சோக்கு. இதே நேரத்தில் நான் எங்கேயாவது பிட் பாக்கெட் அடித்து லாக்கப்பில் இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், அப்போ யார் தெரியுமா சீனுக்கு? எங்கள் அப்பன். இவங்க அப்பன் ஒழுங்காக வளர்த்துருந்தா இவன் இப்படி பிட் பாக்கெட் அடிப்பானா? அதாவது ஒரு மகன் கெட்டு போகிறப்ப சீனுக்கு வர்றவன் யாருன்னா அப்பன், நல்லா இருக்கப்போ பாராட்டு வாங்கிறது பெத்த தாய். இது உலகம் முழுவதும் இதே கொடுமை தான். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன நீரோட்டமாம். பெண் முன்னேற்றமெல்லாம் வெறும் பேச்சோடுதானா, பழம் பாட்டோடுதானா, அது ஏட்டோடுதானா, நாள்தோறும் பாடும் ஊமைகள் தானா. கண்ணின் மணியே போராட்டமா. சார், அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் பெண்கள் மிதிக்கப்படுகிறார்கள். நம்ம நாட்டில்
அப்ப இருந்து இப்ப வரைக்கும் 2 விஷயத்துக்காக போராடினாங்க. ஒன்று மண் விடுதலை, மற்றொன்று பெண் விடுதலை. மண் விடுதலைக்கான சுதந்திரம் 1947 கிடைச்சது. பெண் விடுதலைக்கான சுதந்திரம் கிடைத்ததா என்பது என்னுடைய கேள்வி. அது இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது என்பது என்னுடைய பதில். ஒரு வீட்டில் ஒரு சாதாரணமாக ஒரு மாடு கண்ணு போடுது. அந்த கண்ணு போடுறப்ப அந்த வீட்டுக்காரன் சொல்லுவான், கெடாரி கண்ணா இருந்தால் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லுவான். இதே ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா என்ன தெரியுமா சொல்லுவான், ஐயோ பொட்டை பிள்ளை பிறந்துருச்சு, செலவுக்குன்னே பிறந்துருச்சுன்னு சொல்லுவான். அப்போ 5 அறிவு படைச்ச ஒரு உயிர்ல பெண் பிறந்தா ப்ராஃபிட்னு நினைக்கிற இந்த சமுதாயம் 6 அறிவு படைச்ச மனுஷன்ல மட்டும் பெண் குழந்தை பிறந்தா லாஸ்ன்னு நினைக்கிறாங்களே சார். அந்த இடத்துல தான் சார் எங்களுடைய பெண்கள் மிதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா ஆனா பெண்ணான்னு எவனுமே கேட்க மாட்டான், ப்ராஃபிட்டா லாஸா இப்படி தான் சார் கேட்பான். அந்த இடத்துல தான் சார் எங்களுடைய பெண்கள் மிதிக்கப்படுறாங்க. இவங்கெல்லாம் சொல்றாங்க, நாங்க ஓடுற ஆத்துக்கெல்லாம் பெண்களோட பேரை வச்சு கங்கா யமுனா காவேரின்னு ஆறுகளோட பேரை வச்சு நாங்க மதிக்கிறோன்னு சொல்றாங்களே சார். நான் கேட்குறேன், அந்த ஆறுகளோட பேரை வச்சதுனால தான் சார் இன்னைக்கு ஆற்றுல உள்ள மண்ணெல்லாம் சுரண்டிட்டு போகிறான். ஒருவேளை அந்த ஆத்துக்கெல்லாம் கங்கா யமுனா காவேரின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக கந்தையா சுப்பையா ராமையா குமார்னு ஆண்களோட பேரை வச்சிருந்தாவது அந்த மண்ணெல்லாம் சுரண்டாமல் போயிருப்பான் சார். பெண்களோட பேரை வச்சதுனால தான் சார் இன்னைக்கு சுரண்டிட்டு போகிறான். அந்த இடத்துல எங்களுடைய பெண்மை மிதிக்கப்படுது சார். இப்போ மட்டும் இல்லை, புராண காலத்திலிருந்தே பெண்கள் மிதிக்கப்படுகிறார்கள். குஷ்டம் பிடிச்ச தன்னுடைய கணவனை கூடையில் தூக்கி வைத்து கொண்டு தாசியின் வீட்டுக்கு தூக்கி சென்ற நலாயினியோட செயல்தான் கற்பின் உயர்ந்த செயலாக கூறப்பட்டது என்று சொன்னால் அந்த இடத்துல எங்களுடைய பெண்மை மிதிக்கப்பட்டது. வானத்துல பறந்து சென்ற கந்தர்வனோட அழக வியந்து பார்த்ததுனால ரேணுகாதேவி சமதக்கனி முனிவரோட சாபத்துக்கு இணங்கி தன்னுடைய பெற்ற மகனை கொண்டே தன்னுடைய தலையை துண்டிக்க செய்தாள் என்று சொன்னால் அந்த இடத்துல எங்களுடைய பெண்மை மிதிக்கப்பட்டது. நீங்களாம் சொல்லலாம், இன்னைக்கு பெண்கள் தொடாத துறைகளே இல்லை, தொட்ட துறைகளில் சாதனை படைக்காமல் விட்டதும் இல்லை. நான் மறுக்கல. இன்னைக்கு பெண்கள் கல்வியில் முன்னேற்றம் நான் மறுக்கல. அண்டத்தை ஆராய்ச்சி செய்வதிலிருந்து ஆழ்கடலை ஆராய்ச்சி செய்வது வரை இன்னைக்கு எல்லா துறைகளிலுமே பெண்கள் முன்னேறி இருக்காங்க, நான் மறுக்கல. ஆனால் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பேருந்து பயணத்தின் போதும் ரயில் பயணத்தின் போதும் திரையரங்குகளிலும் பணிபுரியும் இடங்களுக்கு வெளியிலும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்களே, அந்த இடத்துல எங்க பெண்கள் மிதிக்கப்படுறாங்க சார். நம்ம தாய் திரு நாட்டிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி பெண்களை முன்னிறுத்தக்கூடிய சமூகம் நம்ம சமூகம். அதனால தான் ஒரு பொம்பளை பிள்ளை கூட பிறந்தனால தான் ஒரு ஆணுக்கு தாய் மாமன் மரியாதை. காது குத்துல இருந்து கல்யாணம் வரைக்கும் ஒரு பொண்ணோட பிறந்தனால தான் தாய் மாமனுக்கே மரியாதை. அக்கா சொன்ன மாதிரி இன்னைக்கு வீட்டில் வச்சு பொண்ணுங்களை கும்முன்னு கும்முனா நாளைக்கு என்னன்னு எண்ண வேண்டியதான் ஜெயிலில். அவ்வளவு பாதுகாப்பு சட்டங்கள் இன்னைக்கு பெண்களுக்காக நடைமுறையில இருக்கு. அடி வாங்குறதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் தான். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. அதை ஏன் என்னைய பார்த்து சொல்ற நீ? வடிவேலும் கோவை சரலாமும் என்னைக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இதாக நடிச்சாங்களோ, சிம்ரன் அப்படின்ட்டு அவர் அவ்வளோ பெரிய மீசையை வச்சு வாங்குவார் பாருங்க அடி. அது நிறைய இது சினிமாவில் தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. நிறைய வடிவேலு வீட்டில் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மை தான். உண்மை இல்லாமையா புகையுது அங்கே. எல்லாத்துக்கும் நியூட்டனின் 3ஆம் விதிதாயா, அடிக்கு அடி உதைக்கி உட, கடிச்சு வச்சா கடிச்சுட்டே வைப்பாங்க. ஐயோ, இந்த பிள்ளைய யார் பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு இப்போ எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் உன்னை மாதிரி தைரியசாலியை தான்ப்பா அந்த நாட்டுக்கு தேவை. உண்மையிலே தைரியமாக நீ இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரு கல்பனா சாவ்லா விண்வெளியில் பறக்க முடிந்தது. காரணம் அந்த மனத்திடன். உண்மையில் அதை பாராட்டுறேன். ஐயா, இன்னைக்கு ஒரு பஸ்ஸில் போகிறோம். திடீர்னு ஒரு 2 பேருக்கு சண்டை வந்துடுது. கொச்சையாக பேசுகிறாங்க.
ஒரு பெரியவர் டக்குன்னு சொல்லுவார், சும்மா வாங்கப்பா, பொம்பளை பிள்ளைங்களா வருது, மரியாதையா பேசுங்கப்பான்னு. அந்த இடத்துல ஒரு பெண் இருக்கிறதுனால பெண்ணுக்கு மட்டும் இல்லையா, பெண் இருக்கிறதால அந்த இடத்துக்கே ஒரு கண்ணியம் மரியாதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் எப்படி நம்ம மிதிக்கப்படுறோம் தூற்றப்படுறோம்னு சொல்றாங்க அவங்களாம்? ஐயா, ஆம்பளை பையன் பிறந்தா பையன் பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதே இது ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா பாப்பா பிறந்திருக்குன்னு அவங்க சொல்லும் போதே ஒரு ஆசையான ஒரு அன்பு இருக்கும். அந்த பாப்பாவுக்கு காது குத்து சடங்கு கல்யாணம்லாம் முடிஞ்சு புருஷன் கூட டெல்லிக்கு போய் அங்க 2 குழந்தை பிறந்தாலும் பாப்பாவுக்கு 2 குழந்தைந்தாயா சொல்லுவாங்க. பெண்களுக்கு மட்டும்தான் எவ்வளவு வயசானாலும் பெத்தவங்க அந்த பொண்ணை பாப்பானுதாயா சொல்லுவாங்க. உங்களுக்கு குழந்தைகளா இருக்காங்களையா? குழந்தைகளா? பேர பிள்ளைகளே இருக்கு. ஆண் குழந்தைகள் எல்லாம் நீங்க எப்படியா கொஞ்சுவீங்க? என் ராசையா, எங்க ஐயா துறை, என் சீனி சக்கரை, என் ராஜு, என் செல்லக்குட்டி, என் சீனி ராஜா, என் பவுனுக்குட்டி அப்படின்னு தான் இப்போ ஆம்பளை பிள்ளைகளை கொஞ்சுவான். எதுக்கு கேட்குற? அழகா கொஞ்சுனீங்கய்யா. அதே இது ஒரு பொம்பளை பிள்ளையை எப்படி கொஞ்சுவீங்கன்னு சொல்லிருங்கய்யா. என் செல்லத்தாயி, என் ராசாத்தி, என் கண்ணுக்குட்டி, என் கண்ணு மணி, என் கண்ணு மணியே அப்படின்னு தான் கொஞ்சம். ஐயா, பையங்களை கொஞ்சினா ஒரு வார்த்தை 5 பைசாக்கு உதவாது. அதே இது பொண்ணுங்களை கொஞ்சினீங்களே, அதுல கண்மணிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அதுக்கு ஆங்கிலத்துல சொல்ல முடியுமாயா? ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் பாப்பா. பாப்பா. பார்த்துக்கங்கய்யா, பாப்பா இல்லாட்டி உலகத்துல ஒரு மனுஷனுக்கு உலகமே இருட்டுதான். பார்வைக்கு அடித்தளமாக இருப்பது பாப்பா, வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருப்பதும் ஒரு பாப்பா. ஆடை நெய்யும் மனிதனுக்கு ஆடை இல்லை உடலிலே, வீடு கட்டும் மனிதனுக்கு வீடு இல்லை தெருவிலே. நிலை மாறுமா? இந்த நிலை மாறவே நாமும் ஒன்றாய் கூடுவோம். பாய் விரிக்கும் பாவை என்ன காதல் பதுமைகளா, தினம் ஏவல் செய்ய ஆடவர்க்கு காவல் அடிமைகளா. பொன்னள்ளி வைத்தால் தானே பூமாலை தோளில் ஏறும், இல்லாத ஏழையர்க்கெல்லாம் பொல்லாத தனிமை கோலம். ஏன் என்று கேட்கத்தான் இப்போதும் ஆள் இல்லை, சமநீதி சேர்க்கின்ற சட்டங்கள் ஏன் இல்லை. கனவுகளில் மிதந்தபடி கலங்குது மயங்குது பருவ கொடி அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் கலங்கி கொண்டேதான் இருக்கிறது இந்த சமுதாயத்தில். இதை இல்லை என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? கண்டிப்பாக இல்லை. பணம் கருப்பு என்றால் பதுக்குகிறார்கள், நிறம் கருப்பு என்றால் ஒதுக்குகிறார்களே, என்னையா நியாயம் இந்த சமுதாயத்தில்? அப்படி தாயா எங்க மாமாவும் என்னைய பொண்ணு கேட்டு வந்தாரு. வந்தோடனே என்னைய கருவாச்சின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாரு. உடனே எங்கள் மாமாவை அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்லி, எப்படியாவது கட்டிக்கடா, பாவம் அது தாய் இல்லாத பிள்ளை, எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்லி அது இதையும் சொல்லி ஒரு வழியாக கல்யாணம் முடித்து என்னைய கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமாட்ட, மாமா இந்த சேலை எனக்கு அழகாக இருக்கா அப்படின்னு நான் கேட்பேன். ஏய் போய் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் போய் பாரு போ அப்படிம்பாரு எங்கள் மாமா. அப்புறம் என்னன்னா, சரி நல்லா குழம்பு வச்சு மாமா கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குழம்ப வச்சுட்டு எங்கள் மாமா பக்கத்தில் நான் உட்காந்துக்கிட்டு, மாமா இந்த குழம்பு எப்படி மாமா இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். குழம்பு நல்லா எடுத்தேன் சொல்லுவேல்ல அப்படின்னு எங்கள் மாமா சொன்னார். இது மாதிரி ஒரு நாள் கூட எங்கள் மாமா என்னைய இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாரா நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் கூட அவர் சொல்லலை. எங்கள் மாமா சொன்னார், இன்னைக்கு நீ ஒரு மார்க்கமாக தெரியுறியே, கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி தெரியுறியே, அது எப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை மாமா, உங்களுக்காக தான் நான் அழகாக இருக்கேன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடி நிற்கிறேன் மாமா. உடனே எங்கள் மாமா இன்னைக்கு சொல்லிட்டாரே, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான் எப்படி
சந்தோஷம். எங்கள் மாமா வந்து என்னைய நீ ஒரு மார்க்கமாக இருக்க அழகா இருக்குன்னு சொன்னேன்னா எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சியா. அதுதாயா உண்மை. என்னையா நாட்டில் வந்து பெண்களை மதிக்கிறாங்க, எல்லாமே போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்கயா. எத்தனை பெண்கள் வந்து இன்னைக்கு பழனிமலை முருகன் கோயிலில் வந்து பிச்சை எடுக்கிறாங்க. முதல்ல பெண்கள் பிச்சை எடுப்பதை தடுத்து நிறுத்துங்கயா, அப்போ தான் நம்ம சமுதாயம் உருப்படும்.